வெல்கம் டு த தமிழ் கமெண்ட்ரி ரூம் பட்டறை அன்ஃபில்டர்ட். ஸோ நேற்று மேட்ச் எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி பற்றி ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அரவிந்த் வந்து ஆரம்பிக்கிறேன். அரவிந்த், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆர்சிபி வந்து ஆமா ப்ரோ, செம கேம், பெர்ஃபெக்ட் கேம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். நாள் கழிச்சு ஒரு ஆல் அவுட். நாங்க பவுலிங் போட்டு ஆல் அவுட் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த ஐபிஎல்லையுமே அந்த அளவுக்கு ஆல் அவுட் யாரும் ஆகலன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கண்டிப்பா. ஒரு 140க்குள்ள முடிச்சு சூப்பரா பண்ணி இந்த பேக் இந்த பண்ணியாச்சு. ஐபிஎல் அதே மாதிரி சிஎஸ்கே ஆனாங்களே. பேட்டிங்லயும் என்ன ப்ரோ? இந்த ஐபிஎல் சிஎஸ்கே ஆனாங்களே முதல் மேட்ச். அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே, நல்ல மேட்ச் தான். ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சூப்பர் பெர்ஃபெக்ட் மேட்ச். ஹேசல்வுட் வந்து பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. வருவாரா அப்படின்ட்டு நேற்று கேட்டிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டாரு. அது ரொம்ப பேலன்ஸ் ஆயிடுச்சோ அந்த ஃபிஃப்த் பவுலர். ஆமாம் ப்ரோ, செம. அதுவும் நேத்தி வந்து அவன் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற செமையா ஹெல்ப் பண்ணிடுச்சு போல. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் விட்டு நோண்டு நோண்டு நோண்டி எடுத்துட்டான். எல்லாரையும் ஒன்றும் பண்ண முடியல. கண்டிப்பா. பண்டெல்லாம் க்ளூலெஸ்ஸா சுத்திட்டு இருந்தான். 3 பால் தான் ஆடினான். 3 பாலுமே க்ளூலெஸ். 3வது பால் கையில அடிபட்டு அப்பாடா அப்படி ஐயோ அல்லல ஐயோ என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி செமையா இருந்தது. நல்ல பவுலிங். அதே மாதிரி பூவியும் சப்போர்ட், செம சப்போர்ட். என்ன ஒரு ஆச்சரியம்னா நம்ம ராஷிக் தர் அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷனா உள்ள வந்து அவர் இப்ப ஏதோ அவர் தான் மெயின் பவுலர் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அவனை விட்டுட்டு அப்படி அபிநந்தன் சிங் கிட்ட என்னத்தடா பாத்தீங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு நல்லா போடுறான். அதுக்கு முன்னாடி ராஷிக் தார் வந்து 6 கோடி கொடுத்து அவனை தான் ஃபர்ஸ்டா எடுத்தானுங்க. லாஸ்ட் அவனுக்கு சீசனுமே ஃபர்ஸ்ட் ராஷிக் ப்ரிஃபரன்ஸ் தார்ல வந்து கொடுக்காம. கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது வேற டீமுக்குலாம் ஆடும்போது. ஸோ நல்ல பிக் தான், நல்ல ஒர்க் ஆகுது. ஓகே, பேட்டிங்ல இருந்து எல்எஸ்சி பேட்டிங்ல இருந்து வந்துருவோம். மிச்சல். ஆக்சுவலா அவனை பத்தி பார்த்தேன். அவன் என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வரான் போல. ஓகே. அவன் அண்டர் 19 2021 2020 அண்டர் 19ல செலக்ட் ஆகி அப்புறம் ஏஜ் ஃப்ராடு பண்ணி 2 வருஷம் பேன் ஆயிருக்கான். ஓகே. இவரையா? இன்னைக்கு ஒரு டிட்பிட்ஸ். ஆ. ஓகே. இந்த அதுதான். மாதிரி இந்த ஓகே மாதிரி ஓகே, கண்டினியூ. ஆட்கள்லாம் வந்து சேர வேண்டிய டீம் கரெக்டாக தான் இருக்கு. டேய். ஓகே. ஸோ மிச்சல் மாஷ்க்கு வந்து ரிதமே இல்லை. ஸோ நேற்று நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டேய், அந்த மொத்த டீமுக்கே ரிதம் இல்லடா. நீ ஏதோ மிச்சல் மார்க்ஸ் விட்டு தான் அடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. போய் சேர அதே இடம், போய் அதுதான் சேர. இந்த சீசன் ஒண்ணுமே ஸ்டார்ட்ல இருந்தே. சொல்றது அதாவது ஜென்ரலா வந்து கல்ஃப் பிட்வீன் த சைட்ஸ்னுவாங்க. ஒரு டீம் நல்லா இருக்கு, ஜியோட வீடியோ பாஸ் ஆயிருக்கு என்னன்னு தெரியல. வழக்கமா எல்லா வீடியோல ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த பிரச்சனை தான் ஓகே. அது. ஒரு கல்ஃப் பிட்வீன் த சைட்ஸ்னா ஒரு சைடுக்கு இன்னொரு சைடுக்கும் இது நல்ல டீம் இது மோசமான டீம்ங்கிறது வந்து டெஸ்ட் மேட்ச்ல அப்படியே அப்பட்டமா தெரியும். மேட்ச் ஆரம்பிச்ச ஒரு மணி நேரத்திலே கண்டுபிடிச்சிடலாம். இது நல்ல டீம், இது வந்து ஸ்ட்ரகிளிங் டீம்னு. ஒன் டேலையும் கூட தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துல. T20ல அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. ஆனா நேற்று ரொம்ப அப்பட்டமா ஒரு 6 ஓவர்லயே தெரிஞ்சு போச்சு. ஆமா. டேய், இது என்னது? இது ஒரு ஒரு அன்யூஷுவலான சின்னசாமி பிச்சு தான் அது. வழக்கமான 230 பிச்சு இல்ல அது. கொஞ்சம் லோவா இருந்தது, ஸ்லோ ஆயிட்டே போச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனா சுத்தமா ஒரு மாதிரி ஆப்போசிஷன் கேம்ப்ல தான் இருக்காரு இந்த பரத் அருண் சார், பவுலிங் கோச். எல்எஸ்சிக்கு இந்தியாவுக்கு பவுலிங் கோச்சா அந்த டாமினேட் பண்ண அந்த எரால அவர் தான் இருந்தாரு. பும்ரா, இஷாந்த் சர்மா, சிராஜ், உமேஷ் யாதவ், அஸ்வின், ஜடேஜான்னு ஒரு பட்டாளத்தை வச்சு பவுலிங் டாமினேஷன் இந்தியாவில் பண்ணுது. அவர் என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே ஆர்சிபி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிஷன்ல இருந்து ஒரு கேப்பே இல்ல எல்எஸ்சி பேட்டிங் இன்னிங்ஸ்ல. அதாவது ம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு சொல்லிட்டு அவங்கள எங்கேயுமே ஹேண்ட்ஸே ஃப்ரீ பண்ண உள்ள போட்டு நெருக்கிட்டாங்க. பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்படியே பவர் பிளேலயும் போச்சு. திருப்பி மிடில் ஓவர்ஸ்ல ஏதோ கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருந்தது யாரோ, அப்புறமா டப் டப்னு முடிச்சு பொட்டலம் பண்ணி முடிச்சு விட்டாங்க 146. கண்டிப்பா. ஓகேவா, தெரியுதா? தெரியுது தெரியுது. தெரியுது தெரியுது. ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது வந்து என்ன பண்ணா எப்போ அவங்க சரி பண்ணிட்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ரிஷப் பண்ட்டுக்கு கையில் அடி வந்துமே ஒரு க்ளூலஸா அரவிந்த் சொன்ன மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருந்தாரு. 3வது பாலே கையில் அடிபட்டு ரிட்டையர்டாக போனாரு. அடுத்து நிக்கோலஸ் பூரான் வந்தாரு. சரி, இந்த மேட்சாவது ஏதாவது இந்த பவர் பிளேல ஏதாவது ஒன்று பண்ணுவாரு, இல்லை கொஞ்சம் பவர் பிளேல ஏதாவது பண்ண முடியலனாலும் லேட்டர் இன்னிங்ஸ்ல வந்து ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் ஒரு முரட்டு சுத்தி இன்சைட் எட்ஜ் ஹேசல்வுட் பால்ல. ஸோ இது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்எஸ்சி கிட்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல, நாங்க எதிர்பார்த்தோம். ஓகே. ம். அவனுக்கு டீம் ஆணவம், அவ்வளவுதான்டா. ஆணவம். ஆமா. So, ஸோ யார் கண்டிப்பா. இல்ல, எல்எஸ்சி என்ன பிரச்சனைனா அவனுக்கு அடிச்சா உண்டு. ரொம்ப நிறைய பேர் ஒரே நேரத்துல அவுட் ஆஃப் ஃபார்ம்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இல்ல யாருமே. ரொம்ப கண்டிப்பா. ஒரே நேரத்துல இத்தனை பேர்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தா இதுதான் நடக்கும். இது அவங்க என்ன பண்ணலாம்னா ஆனா எது பண்ண மார்க்ரம் முடியாது. ஒரு ஆள் தான் ஃபார்ம்ல இருந்த மாதிரி இருந்தது. மார்க்ரம்க்கு நேத்தி ஒரு அன்யூஷுவலான ஒரு டிஸ்மிசல். அதனால அந்த சான்ஸும் இல்லாம போயிடுச்சு. மார்க்ரம் அவன் வந்து இருந்திருந்தா கூட ஒரு 160 மார்க்ரம் வந்திருக்கும். வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரண்டி ஒரு 30 ரன்ஸ் 35 ரன்ஸ் வந்து எல்லா மேட்சும் பொறுமையா அவர் நின்று
அந்த மாதிரி ஆடிட்டு தான் இருந்தாரு நேத்து. ஆமா, அவுட் ஆன விதம் வந்து ரொம்ப நேத்தி விசித்திரமானது. அவரும் இல்லாததுனால அந்த 160 கூட வரல. ஆமா, வந்திருந்தாலும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ்லாம் இருந்திருக்காது. அதை 15 190 ஓவரில் எப்படி வேணும். முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருப்பானுங்க ஆர்சிபி. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸோ ஆர்சிபிக்கு இருந்த அந்த ஃபிஃப்த் பவுலர் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபிஃப்த் பவுலர் இப்போ ரஷிக் சனம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. ரொமாரியோ வந்து என்னைக்காவது ஒரு நாள் பவுலிங் போட சிக்ஸ்த்துக்கு வந்தாகணுன்றது தான், அந்த ரொமாரியோ போடுற அந்த ஓவர்ஸ் தான் பிரச்சனை இனிமே. கண்டிப்பா. இன்னுமே ஆர்சிபி போலிங்ல பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா ஹீரோயிக் டெய்லி வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் விளையாடுற மேட்சஸ் எல்லாத்துலயும். ஸோ ஹேஸ்லுட் வந்தது ஒரு பயங்கரமான பக்கபலம். சுயாஷ் வந்து உண்மையிலே நல்லா தான் போட்டான். அவன் விக்கெட்டை எடுக்கல, விக்கெட் அவனுக்கு வரல. பட் அவன் ஆனா ஒரு யூனிக்கா ஒரு கேட்டகரி, அதாவது லெக் ஸ்பின்னர்னாலே அட்டாக்கிங்னு இருக்குல்ல, டிஃபென்சிவ் லெக் ஸ்பின்னர்னு ஒரு கேட்டகரி போட்டினா அதுல போட்டுக்கலாம். கண்டிப்பா. ஒரு மாதிரி போடுற லைன் லெங்த் எல்லாமே டிஃபென்சிவா தான் இருக்கு. மேல தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க வைக்கணுங்கிற அந்த லெக் ஸ்பின்னர்ல இவர் வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில போயிட்டு இருக்காரு இவரு. ப்ரோ ஆனா நம்ம அப்படி பாக்குறோம். ஆனா அவன் என்ன தெரியுமா லாஸ்ட் மேட்ச்ல வந்து பிரசன்டேஷன்ல என்ன சொன்னானா, நான் வந்து ஒரு டிஃபென்சிவ் லெக் ஸ்பின்னரை என்ன பார்க்கல. ம். I'm not just bowling to contain runs. I want to pick wickets அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ப்ரோ நீங்க பேசுறது சரி, ஆனா சொல்லலாம். அவனோட லேக் ஆனா போடும்போது தெரியும்ல நமக்கு விஷ் வந்து ஜஹல் விக்கெட் எப்படி. எடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு. அது கரெக்ட். ஆனா ஜஹல் எப்படி போடுவான்னு தெரியும். இவன் அந்த அப்படியே லூப் பிளாட் கொடுத்து பிளாட்டா. அந்த ஃபிளைட் எல்லாம் இல்ல. அதுதான் அப்படியே பிளாட்டா போட்டு ஃபோர் ஓவர்ஸ் தள்ளுறான், வேக கம்ப்ளீட். வேகமா தள்ளுறான். தல்றா அவனால அடிக்க முடியல, அப்படியே முடிஞ்சிருது ஓவர் அதுக்கு. நேத்தி குர்னால் பாண்டியா ஆர் ஆஃப் ஆமிங் பாத்தீங்களா? ரெண்டு ஓவர்ல ஆறாலாம் போயிருச்சு. அப்புறமா திருப்பி 2 விக்கெட் எடுத்து ஃபார்மிங் பண்ணிட்டான். அந்த சின்ன பையன் முகுல் சௌத்ரிட்ட போய் ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு இருந்தான்டா. அவன் ஒரு இது ஃபோர் அடிச்சிட்டான், பின்னாடி ஒரு ஸ்வீப் அடி, பின்னாடி ஆமா ஃபோர் ஆமா, போடுச்சு. வந்த அவனை பாலே போய் வந்து நோண்டிட்டு ஸ்வீப்ல இருக்கான். 4. அப்புறம் அவன் சிக்ஸ் வேற அடிச்சிட்டான். பாலே வந்து சைக்கோ மோட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தான் அவன்கிட்ட ரன் ஓடும்போது. அதே மாதிரி ஆயுஷ் பதோனி பவுன்சர்ல சிக்ஸ் அடிக்கிறான். பவுன்சரை கரெக்டா கெஸ் பண்ணி ஆக்சுவலி இதை பத்தி தான் நான் பேசணும்னு இருந்தேன். பவுன்சர்ல சிக்ஸ் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் நேத்தி ஆறா கொஞ்சம் நேத்தி மைனஸ் ஆயிடுச்சு. இதை பத்தி தான் நான் அதுக்கப்புறம் பேசணும்னு ஓகே, இருந்தேன். அப்புறம் முறைச்சிக்கிட்டே இருந்ததுனால ஈக்குவல் இந்த பண்ணோம். குருணாலோட பவுன்சருக்கு வந்து கொஞ்சம் சேஃபா ஆடணும். ஏன் அதை ஆட முடியாத கஷ்டமான பால்லாம் கிடையாது. சேஃபா ஆடணும்னு சொல்லி அந்த அந்த வித்தின் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹெட்மேர் அன்னைக்கு அவுட் ஆனால ஏதோ பண்ண போற மாதிரி பண்ண போயிட்டு ஷார்ட் தேர்ட் மேன்ல இப்படி வச்சு அந்த மாதிரி தேர்ட் மேன்ல கேட்ச் ஆகும். அந்த மாதிரி பயப்படுறாங்க. ஸோ பதோனி பண்ண மாதிரி வந்து அட்டாக்கிங் போகணும். கண்டிப்பா போனாதான் வந்து குணால் வந்து பவுன்சர் போடுறத வந்து கொஞ்சம் யோசிப்பான். அப்படிதான் நீங்க வந்து அவனை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லா டீமும் வந்து அவன் ரெடியா இருப்பான். அந்த பவுன்சர்லாம் டாட்டா தான் விழும், இல்லை ஏதோ சம்திங். அதை வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒழுங்கா நீங்க கான்ஃபிடென்ட்டா போகலனாலும் அது விக்கெட் டேக்கிங் பாலா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது இப்படிதான் நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே. மற்றபடி எல்எஸ்ஜி போலிங் எல்எஸ்ஜி போலிங்கை பற்றியும் சொல்றதுக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு தோணலை. ஏதாவது அவங்களால முடிஞ்சதா பண்ணாங்க. ஆவேஷ் கான் நல்லா தான் போட்டான். மயங்க் வருவார்னு நினைச்சேன். ஆள்ல நேத்து ஆவேஷ் தான் கண்டினியூ பண்ணாரு. நல்லா தான் போட்டாரு. தேவையில்லாத டிஸ்மிசல்ஸ் நிறைய இருந்தது ஆர்சிபி சைட்ல இருந்து. சீக்கிரம் கேம் முடிக்கணும்னு நினைச்சாங்களா இல்ல என்னன்னு தெரியல. 5 பேர்ல 4 பேர், அதாவது ஃபில் சால்ட் ஓகே செம பால்னு வச்சுக்கோங்க, இல்ல கெப்ட் லோ, அவன் சுத்த ட்ரை பண்ணா போல்ட் ஆயிட்டான். எல்லாமே நேரா கையில கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆமாம். விராட் கோலியா இருக்கட்டும், படிக்கலா இருக்கட்டும், ஒரே ஒருத்தன் தான் இருந்தா நேரா தூக்கி படிக்கலங்க அடிச்சு விட்டாரு. மேபி ஸோ நிறைய சின்ன விக்கெட்ஸ், ஆனா அப்படியே 15 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. சின்ன ஸ்கோர்னால ப்ரோ இதே பழைய அவங்க ஆர்சிபியா இருந்தா 60 பால் 60 இருந்தது இல்ல, ம். அங்க இருந்து கூட தோப்பானுங்க. அந்த 2017 to 19 ஆர்சிபியா இருந்தா டார்கேரா. டார்க் ஏரா. அங்க இருந்து நம்ம இப்படி 15 ஓவர்ல ஜெயிக்கிற அளவுக்கு வந்திருக்கோங்கிறப்ப நினைச்சாலே பெருமையா இருக்கு. அது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு ஆறுதலையும் ஒரு என்ன சொல்றது ஒரு நிம்மதியும் ஆமா, தருதுன்றது என்னால புரிஞ்சுக்க ஏன்னா முடியுது. உண்மையை சொல்லவா, முன்னாடிலாம் இப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்குமே ஏப்ரல் மே வந்தாலே பயமா இருக்கும். ஐயோ இவனுங்க வேற வரானுங்களே, எத்தனை பேர்கிட்ட வந்து முட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு ஒரு பயத்தோடய சுத்திட்டு இருப்போம். இப்போ லாஸ்ட் 2 வருஷம், லாஸ்ட் இயர் கப் அடிச்சதுல இருந்து கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸும் அதிகமா இருக்கு, டீமும் நல்லா இருக்கா. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் சரி, ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் கெத்தா சுத்திக்குவோம். தெரியும் நமக்கு எப்படியும் இது வாழ்க்கையே ஒரு வட்டம் தானே. இல்ல நம்ம இந்த ஒரு வட்டத்துல இப்ப நம்ம டாப்ல இருக்கப்ப நம்மளும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹோப் தந்திருக்கு. இந்த டீம் ஏதோ ஒன்று பண்ணும், வாய்ப்பு இருக்கு, ஒரு நிம்மதியை தந்திருக்கு. இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பயத்திலேயே இருக்கும். ஐயோ என்ன ஆமா, எப்பா என்ன உனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஸ்கோர் செட் பண்ணாலுமே வந்து பயத்தோடய தான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து ஓகே, எவ்வளவோ ஃபார் பெட்டர்.
இப்போ வந்து ஃபிஃப்த் பவுலர் இல்லாமலே ரொம்ப ரொம்ப பெட்டர். பழைய இது வரைக்கும் இந்த 18 வருஷம் எடுத்ததை கம்பேர் முன்னாடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுலரே இருக்க மாட்டான், இப்ப ஃபிஃப்த் பவுலர் தான் பிரச்சனையா ஃபர்ஸ்ட் இருக்கு. பவுலரே அதுவும் முன்னாடி டைமல் மில்ஸ் தான் லீட் பண்ணுவாரு மொட்டை. ஃபர்ஸ்ட் பவுலரே வந்து உமேஷ் யாதவ், ஓகேவா? அவன் வந்து நல்ல பவுலர் தான். ஆனா ஆர்சிபினோட என்னமோ அவனுக்கு வந்து ஏதோ ஆயிடும். ஓப்பன் இல்ல இல்ல டவுனும் அவன் ஃபேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். மேட்ச்ல நல்ல பவுலரு, T20ல வந்து ரொம்ப அவ்வளவு பெரிய பவுலர் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் 2 ஓவர் ஸ்விங் ஆனா நல்லா போடுவான், அதுக்கப்புறம் போயிடும், கண்ணாபண்ணான்னு போக ஆரம்பிச்சிடும். ப்ரோ, கண்டிப்பா. ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்ப ரெண்டு கன்சர்ன் தான் இருந்தது. ஒன்னு ஃபிஃப்த் பவுலர், இன்னொன்னு ஜிதேஷ் சர்மாவோட பேட்டிங். நேத்து ரெண்டுமே ரெண்டுமே ஒரு மாதிரி நடந்திருக்கு. நடந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ கரெக்டா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி விராட் கோலி வந்து என்னடா ஆங்கிள் இன்ஜுரிங்கிறாங்களே, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருக்கேன்னு நேற்று பவர் பிளேல ஒரு அடி அடிச்சான் பாரு. இல்ல ஆக்சுவலா அதுதான் கேமை வந்து க்ளோஸ் பண்ணி, அந்த எனக்கு பவர் பிளே மட்டும் திருப்பி எல்எஸ்டி மாதிரி ஒரு 45 40 for 2லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆர்சிபிக்குமே டஃபா போய் 18th ஒரு பேருக்கு வந்து சேஸ் தேவையில்லாம. ஷமி தான் அவங்க மெயின் பவுலரா, நான் டேக் டவுன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் பேட்டிங் நேற்று. ஆக்சுவலா 35 or 15 என்னமோ பவர் பிளேல கோலி ஒரு வெறித்தனமான நான் இந்த ஒரு. பாயிண்ட் நேற்று சொன்னேன் ஆக்சுவலி. ஷமி இருக்கனால இந்த ஒரு இந்த ஈகோ கிளாஷ்ல வந்து கோலி வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது ஈகோ கிளாஷ்னு கிடையாது, எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். கோலி வந்து பெஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட் இந்த பெஸ்ட் ஃபார்ம் டேக் ஆன் அவுட் பண்ணணும்னு பார்ப்பேன் கோலி, கோலி ஆப்போனன்ட் ஃபார்ம் டீம். அவுட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு 2019க்கு அப்புறம்ல இருந்து அந்த ஃபார்ம் அவுட்டே நமக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு 100 வராதது தான் ஃபார்ம் அவுட். மற்றபடி 80 90 70s நிறைய 50ஸ்லாம் அதில் இருந்துட்டு இருந்தது. ஸோ இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இந்தியன் டீமில் வந்து ஓடிஐயில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி அதுலேருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, நம்ம பார்த்தோம்ல, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் T20லே வந்து ஒரு ஐபிஎல்லே வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டது தானே. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாட ஆரம்பிச்சது. இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த 2 கேம் ஸ்லோ ஆனதுலேயே வந்து தெரிஞ்சுது ஏதோ பண்ண போகிறான் வந்து. செமையா ஒரு அவனுக்கான இதுன்னு இன்னிங்ஸ்னு பார்த்தா அதே மாதிரி ஸ்கோரும் வந்து ரொம்ப கம்மியான ரன்ஸ். ஸோ அவனுக்கான கேம்னு எனக்கு தெரிஞ்சுது தெளிவா. ஸோ ரொம்பவே அதான் நல்லா நேத்தி ஆடுறான். ஸ்லோவான சர்ஃபேஸ்லயே நேத்தி அவன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் இல்லாம ஆரஞ்சு கேப் வேற வாங்கிட்டாரு, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. எப்படி ஆரஞ்சு ஃபீல் கேப் பண்றீங்க? பாருங்க, 2010லயும் அவர் தான் ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருந்தாரு, 2026லயும் அவர் தான் இருக்காரு. அது ஒரு 10 year கேமுக்கு ஏத்த மாதிரி சேலஞ்ச். அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் அந்த ரொம்பவே டைம்ல வந்து பெரிய விஷயம். 120 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவானுங்க. அப்பயும் அவன் தான் லீடிங்ல இருந்தான். இப்போ வந்து 170 180 வந்து நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க இப்பயும் ஸ்ட்ரைக் அவன் ரேட்டை. அப்படிதான் ஆடுறான். அப்பயும் ஆனா அவன் தான் இப்பயும் ஆரஞ்சு கேப். இப்போ 160 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கான். அப்பயும் ஆனா ரன்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரியான கன்சிஸ்டன்சி, வேற லெவல். இதுதான் சாம்பியன் பிளேயர்ன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. வேற யாராலையும் இது பண்ண முடியாது இன்னைக்கு இருக்க இறால. ஸோ ஓகே, இந்த மேட்சை பற்றி நிறைய பேசியாச்சு. ஸோ இன்னைக்கு மேட்ச் மும்பை விசஸ் பஞ்சாப் நம்ம பார்ப்போம். ஸோ சொல்லுங்க ஸ்ரீநாத், உங்களோட ஃபேவரட்ஸ் மும்பை பால்கான்ஸ். மும்பை டீம் வந்து அனலைஸ் பண்றதே நம்ம விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு பேப்பர்ல ஏதோ ஒரு சைடு இருக்கு, அனாலிட்டிக்ஸ் பேப்பர் சார்ட் எக்ஸல் ஷீட்லாம் போட்டு அவனுக்கு பண்ண, அவனுக்கு கிரவுண்ட்ல போய் வேற ஏதோ பண்றானுங்க. கண்டிப்பா. சம்பந்தமே இல்ல ரெண்டுக்குமே. எப்படிடா தோக்குறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி எப்படி பார்த்தாலுமே இதுதான் worst பவுலிங் அட்டாக் இன் ஐபிஎல்ங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா இந்த சீசன்ல இந்த அட்டாக் பார்த்தா worst மாதிரியா இருக்கு. கண்டிப்பா. ஒண்ணுமே புரியல எனக்கு. ரோஹித் சர்மா ஆடுவாரான்னு தெரியல, அதுக்கு பதிலா யாரோ டேனிஷ் மலேவார் ஆட சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இல்லைன்னா குவிண்டன் டிகாக் ரோஹித்துக்கு பதிலா உள்ள வந்துட்டு. நல்ல நல்ல போல்ட் பிக்கு. தூக்கணுமா? போல்ட்டுக்கு பதிலா வேற அவனு அப்படி அஸ்வின் மேபி தனீஷ் மலேவாருங்கிறவன் இது வரைக்கும் T20 ஆடினது இல்லைன்னு சொல்றானுங்களே, இந்த சீனியர் T20s. என்ன டைரக்டா இப்படி ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளாஸ்ல இருந்து உள்ள கொண்டு வருவானுங்களா? என்னன்னா அப்படிதான் சொல்றானுங்க. ஹைப் பயங்கரமா இருக்கு. இந்த டீம் இந்த இந்த மும்பை இருக்குல்ல, இந்த ம். ஃபேண்டசி லீக்ல நேற்று எடுக்க ட்ரை பண்ணேன், ஓகேவா? ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் கிரெடிட் கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. இந்த எல்லாம் 9.5 இருக்கா? எல்லாம் 9.5லாம் இல்லை, எல்லாம் 10 11 10.5 11. 10 11. எங்கடா ம். எடுக்கிறது அப்படின்ட்டு பார்த்தா போலர் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த போலர் லிஸ்ட்ல மும்பைக்கு போலரே இல்லை, பும்ராவை தவிர்த்து 3 போலர் எடுத்தே ஆகணும்னு சொல்லுது. டே ஏடா போல்ட், பும்ரா, எனக்கு சாண்ட்னரு, இதுக்கு மேல என்னடா வேணும்? சாண்ட்னர்லாம் வந்து பாயிண்ட்ஸ் இல்ல. ஆல்ரவுண்டர்ல இருக்கானுங்க, புரியுதா? போலர்னு சொல்லி பும்ரா மட்டும் தான் மும்பையில போலர், பும்ரா மட்டும் தான் காட்டுது. அவனை எடுத்தே ஆகணுங்குது. டே 11.5 கொடுத்து நான் எப்படா எடுப்பேன், எனக்கு வேணாண்டா அப்படின்னா வந்து நீ எடுத்தே எடுத்தாலும் விக்கெட் ஆகணும். எடுக்க மாட்டானே. இந்த யூடியூப் ஆடு மாதிரி ஸ்கிப் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸே வர்றதில்ல எவனுமே. ஸோ ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மிங் டீம் இது தெரியல, so எப்படி far. சொல்றதுனே தெரியலையே. இது வந்து டிகாக் உள்ள இருக்கானுங்கண்ணா, வந்துட்டு. பாண்டியா, பும்ரா, போல்ட், சாண்ட்னர் சாலிடா 16 ஓவர் இருக்கு. எல்லாம் இருக்கானுங்க அந்த தான். சாலிட் 16 ஓவர்ஸ் வச்சுமே அவனுங்களால வந்து
ஒரு நல்ல சாலிடா பவுலிங் 150 ரன் 150 ரன் சாலிடா கொடுக்குறானுங்க சேர்ந்து. கொடுக்குறானுங்க. இது அந்த எப்படி சரி நாலாவது பண்ணலாம்னா, பவுலர், அந்த அஞ்சாவது பவுலர் தான் ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஷார்துல் தாக்கூர், இல்ல தீபக் இல்ல சஹரி மாத்தி மாத்தி ஆட வச்சுட்டு அதெல்லாம் இல்ல இருக்கானுங்க. கடைசியில அதெல்லாம் இல்ல. ஷார்துல் தாக்கூர் தான் வந்து விக்கெட் எடுத்துட்டு இருக்கான் அவனுங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கடைசியில அவன் விக்கெட் எடுக்கிறான். எது எது சரி பண்ணலாம்னா, இந்த பாண்டியன் வந்து ஒழுங்கா என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். ரஜத் பட்டிதர் வரும்போது ஸ்பின்னரை கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம ஒழுங்கா அவன் அவன் ஸ்ட்ரென்த்துக்கு அவன் வீக்னஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாலே வந்து கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக போகும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா வேற இல்லை, So, வேலு வேற டிகாக் வந்து நமந்தீர் பேட்டில் இல்லை. ஓப்பனிங் ஆட அனுப்புவானுங்களோ? டிகாக் இல்ல நமந்தீர். டிகாக் இல்ல டிகாக் அதுவும் நமந்தீர் பண்ணலாம். இல்ல டிகாக்கையும் உள்ள கொண்டு வந்துட்டு போல்ட்டுக்கு பதிலா அஸ்வினி குமார் ஆடுவாங்களா அது தெரியல. என்ன வேணா அப்படி பண்ணுவாங்க. பார்த்தா பாண்டியாரால நம்ம டீம் கெஸ் இன்னும் கொஞ்சம் டம்மியான மாதிரி ஆயிருந்தா. பாண்டியாவை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. என்ன வேணா பண்ணுவாரு பாண்டியாவே பாண்டியா. திடீர்னு ஓப்பனிங் வந்து ஆடுவாரு. அதனால ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. இந்த டீம் எல்லாம் பியாண்ட் அனாலிட்டிக்ஸ் போயிடுச்சு இப்ப. இந்த மாதிரி டம்மியா இருக்கும்போது எம்ஐயோட சிஎஸ்கேக்கு ஏதாவது மேட்ச் இருக்கான்னு பாருங்க. அப்பதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கு. 2 பாயிண்ட் தூக்கி பாக்கெட்ல ஏப்ரல் போட்டுக்கலாம். 23 மேட்ச் இருக்கு ப்ரோ, எம்ஐ சிஎஸ்கே. ஓகே, அது வரைக்கும் இருக்கணும், அதே ரிதம்ல இருக்கணும். இவனுங்க வந்து இப்படி மேல போயிட்டு இப்படி திருப்பி கீழே வந்துடக்கூடாது. பார்ப்போம். இல்ல, இனிமே சிஎஸ்கே ஏறுமுகம் தான். ஓகே, பஞ்சாப் டீமுக்கு அப்படியே வந்துருங்க. பஞ்சாப் பஞ்சாப் சூப்பரான டீம். அதான் இந்த கரெக்ட். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க, லெவன்ல எந்த சக்கரம் இப்போ சேஞ்சும் இந்த பக்கமும் இருக்காது. சுத்துன்னு. நம்ம எல்லாமே இப்போ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீயன். அர்ஷ்தீப் சிங்கோட ஃபார்ம் தான் உங்களுக்கு கன்சர்னா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எதுவும் பெருசா இது இல்லை. அது மாதிரி இந்த கூப்பர் கான்லி வந்து அவர் காமிச்ச ப்ராமிஸை அப்படியே கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுவாரா, இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸே தவிர மேஜர் கன்சர்ன் எதுவும் இல்லை. இவங்களோட ப்ரோ, ஹர்ஷ்தீப் சிங் வந்து நார்மலாக. லாஸ்ட் 10 மேட்ச்ல வந்து பவர் பிளேல விக்கெட் எடுக்கலையாம். ஆமா அது ஒரு பிக் கன்சர்ன். ஆமா, பார்த்தேன் அதுவும் நானும். திடீர்னு ஒரு ஸ்கிரீனை தாண்டி ஒரு ஓவர் போட ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்ரேயஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல மட்டும் கேப்டன் டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் ஸோ அவன் அவனால தான் ப்ரோ ஃபைனு அன்னைக்கு 24 லட்சம் கட்டியிருக்கான் ஸ்ரேயாஸ். இவனால தான். அவன் டீம் தான் இவன் வந்து கட்டியிருக்கோம். 2 ஓவர் போடுறான், 24 பால் போடுறான். இதுல என்ன ப்ராப்ளம்னா, 3 மேட்சுக்கு மேல ஃபைன் கட்டினா ஆமா ஒரு மேட்ச் பேனு. விளையாட முடியாதான் கேப்டன். ஐயோ. ஆமா அது வேற அவனுங்க பாத்துக்கணும். தெரியல. அதெல்லாம் தான் அது. ஆனா மேஜர் கன்சர்ன்லாம் எதுவும் இல்லை ஆக்சுவலா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரேயஸ்க்கு ஹோம் கிரவுண்டு மும்பை. அந்த நேரம் பார்த்து பாண்டியா வந்து இந்த ஸ்பின்னர் இன்னர் ஏதாவது எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஒரு 30 பால் 75 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு. பார்ப்போம். ஸ்ரேயாஸை சரி, வந்து ஓகே. எக்ஸ்பேக்டர். ஸ்ரேயாஸ் ஈஸியா எக்ஸ்பேக்டர் வந்து சொல்லுங்க. எடுத்துடலாம், ஒழுங்கா பிளான் பண்ணா. சரி பார்ப்போம், நம்ம எக்ஸ்பேக்டருக்கு மூவ் ஆகும். ஸோ சொல்லுங்க அரவிந்த், எக்ஸ்பேக்டர் உங்க ஃபேவரேட்ஸ் பால்தான்ஸ். ப்ரோ, நேத்தி எக்ஸ்பேக்டர் நான் சொன்னேன் கோலி. அதே மாதிரி கோலி நல்லா பண்ணிட்டாரு. சூப்பர். அது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மும்பைல வந்து ஹார்திக் பாண்டியாவை சொல்றேன். ஏன்னா ரொம்ப நாளா வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது பண்றானான்னு பார்ப்போம். அவனுங்க எவனுமே எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஓகே, அதே மாதிரி நீங்க பஞ்சாப்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ரேயாஸே நான் சொல்லிடுறேன். சூப்பர். 2 டீம் கேப்டன் தான் நாளைக்கு எக்ஸ்பேக்டர்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்ரீயான் ஆப்வியஸ் சாய்ஸஸ். நீங்க. ஓகே, மார்க்கோ யான்சன், ஜஸ்பிரீத் பும்ரா. மார்க் ஆன்சன் சூப்பர். ஸோ ப்ரோ, என்ன மும்பைல போய் பவுலிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? 230 240 அடிப்பானுங்க. பார்ப்போம் நாளைக்கு பும்ரா ஏதாவது இன்னைக்கு ஏதாவது பும்ரா பண்றாரான்னு பும்ரா பார்ப்போம். ஏதாவது கம்பேக் கொடுப்பாருன்றது தான் எல்லாருக்கும் மனசுல பார்ப்போம் இருக்கு. பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஹோப்லேயே வந்து நம்ம எக்ஸ்பேக்டர் இன்னைக்கு எடுக்கிறோம். இங்க நீங்க எடுத்த மாதிரி பும்ராவை எடுத்த மாதிரி விக்கெட் ஏதாவது விழுவுன்ட்டு, ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து பஞ்சாப்ல நான் எடுக்கிறேன், ஏதாவது பண்ணுனேன் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கேயும் திலக் வர்மா ரொம்ப நாளாவே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃப்ராடு, ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ Fraud. இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏசியா கப் ப்ரெடிக்ஷன் ஃபைனலுக்கு அப்புறம் ஏதாவது ப்ரோ பண்ணானாடா அவன்? உடனே வந்துருவானுங்க ப்ரோ கமெண்ட்ஸ்ல. இல்ல இல்ல, இதெல்லாம் உடனே ஏதாவது பண்ண மறந்துடுவீங்க, மாதிரி பெருசா ஏசியா எதுவும் கப் வந்து பண்ணல. அவர் தான் பண்ணாரு அப்படின்ட்டு. ஆமா, எதுவுமே பண்ணல. பட் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்தான், நல்லா தான் ஆடினான், ரொம்ப இதா சொல்ல முடியாது, டீசெண்டா அந்த தான் மிடில் ஆடினான். அந்த ஃபினிஷர் ரோல் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா விளாண்டான். ஒரு ரெண்டு ஆமா, மூணு மேட்ச் அந்த குயிக் கேமியோஸ் நல்லா பண்ணான். அவனை அவனை பட் அந்த பெருசா மாதிரி யூஸ் பெரிய பண்ணலாம்னு இன்னிங்ஸ் எதுவும் நினைக்கிறேன். இல்ல. அவனை வந்து நம்பர் 3 நம்பர் 4லாம் யூஸ் பண்ணாம நீ போயிட்டு பாண்டியா ரோல்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா வந்து ப்ரோமோட் பண்ணி முன்னாடியே அவுட் ஆயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கேம். பாண்டியா மற்றவங்களுக்குலாம் நம்பர் வாய்ப்பு 3 கிடைக்கும். நம்பர் 4 ஆடிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா? இந்தியன் டீமுக்கு ஓடிஐல போன நடுவுல. மேட்சே அப்படிதானே வந்தான். போன மேட்சே நம்பர் 4 என்னமோ தானே வந்தான். நம்பர் 4 நல்லா பண்ணான்டா. நம்பர் 5 ஆஸ்திரேலியாவோட நிறைய 50 அடிச்சிருக்கான். பார்ப்போம் சரி வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ப்ரெடிக்ஷன் டக்குன்னு. ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் மும்பை மும்பை. நான் சொல்றேன். இன்னைக்கு என்னமோ மும்பைன்னு தோணுது. கம்பேக்கா. கம்பேக். சூப்பர். பஞ்சாப் தொடர்ந்து ஜெயிச்சதுனால வேணா மும்பை சொல்லலாம், இல்லைன்னா நான் பஞ்சாபே சொல்றேன்.
அந்த மாதிரி ஏதாவது மேஜிக் நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கு. ஏதாவது இல்லைன்னா கேம் ஒரு சைடா போயிட்டே இருக்குல்ல, அதனால மும்பை. நல்ல டீம்லாம் நல்லா மேல வந்ததானே நல்லா இருக்கும் டோர்னமெண்ட். அதெல்லாம் நல்லா இருக்காது, கொஞ்ச நாள் இப்படி இருக்கட்டும், அப்புறம் பஞ்சாப் தெரியும். நல்ல டீம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிலாம் அல்ல, விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அவனுங்க மும்பை ஆல்ரெடி வந்து மேல ஒன்றும் பண்ண வந்துட்டானுங்கல்ல. முடியாது. ஆஹ் எங்களுக்கும் வலிக்குன்றது அவங்களுக்கு தெரியும் மும்பை முதல்ல இருந்து. தோக்கிறதுலாம் எக்ஸ்கியூஸே கிடையாதுடா. உண்மையிலே சொல்றேன், ஆக்ஷன்ல விட்டுட்டோம், அந்த ஒண்ணுலயே எதுலயுமே நீங்க விடல, எல்லாமே பிடிச்சி வச்சிருக்கீங்க. கிரவுண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. கேப்டன்சி சரியில்லை, சொல்லிடலாமா? எல்லாத்த குப்பையும் கொண்டு போய் கொட்டக்கூடாது. இந்த மாதிரி டீம் அப்பப்ப எவனும் இல்ல. ஏன் சூரியகுமார் வந்து ஒரு 70 80 அடிங்க 25 பால்ல யார் கேப்டன் வந்து புடிச்சு வச்சிருக்காரோ? இதுதான் இன்னைக்கு எங்க- அவரை எக்ஸ்பெக்டரா சொல்லியிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டேன். சரி, நான் எக்ஸ்பெக்டரை அவன் மாத்திக்கிறேன். சஹல்கிட்ட எல்லாம் பெருசா, பாண்டியா ரெக்கார்டும் நல்லா இல்ல சஹல் கிட்ட. அது இவன் சூர்யா பாண்டியாக்கு வந்து ரெக்கார்டு ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை. என்னடா 95 தான் இருக்கு, ஸ்பின் பேசர்னு சொல்றானுங்க. ஜகலோட ஸ்ட்ரைக் ரேட் அக்ராஸ் 95 த இருக்கு. லைன்ல அக்ராஸ் த லைன்ல ஒரு நோலுக் ஷாட் சஹல்கிட்ட ஆடிட்டு லாங் ஆஃப்ல கேட்ச் ஆயிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாப்போம். நேத்தி ஒரு அந்த நோ லுக் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்ச் விட்டானுங்க பாத்தீங்களா கடைசி ஓவர்ல? யாரு? அது அப்துல் சமதும் மார்க்கரமும் ஆமா ஆமா ஆமா. டிம் டேவிட்டுக்கு பவுண்டரியில அது பாஸ், அவர் கேட்ச் செமையான பண்ணி டேய் பாஸ் ஆமா, பண்ணல. கிரவுண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி சரி, ஓகே, இதெல்லாம் நடக்கும். முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நல்ல ஒரு ரிவ்யூ ப்ரிடிக்ஷன் இதோட வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ மறக்காமல் தமிழ் கமெண்ட்ரி ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை. பாய் பாய் பாய்.